செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. ஐயோ என்னடா இது? செந்தாழம்பூவில் பாட்டு படிச்சா காஞ்சனா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஓடுது. சரியில்லையே. டேய், தேவையா உனக்கு? தேவையா? நமக்கு தான் பாட்டு பாட வராதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வேஸ்டா நீ ட்ரை பண்ற? ஒண்ணு நீ பாட்டு பாட வேண்டாம், பாட்டை கேட்டுட்டு மட்டும் இரு போதும், சரியா? நான் இதை பாட்டு செஞ்ச போன் வருதோ? அட பாவீங்களா, ஏண்டா ஒரு பாட்டை கூட உருப்படியா கேட்க விட மாட்டீங்களாடா? எவன் கேட்போம். என்ன எங்க கட்டாய் போச்சு? ஓ, அட்டன் பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ. வா, ஹலோ தூக்கி குப்பையில போடுறா. ஏண்டா போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்பெல்லாம் எவனும் போன் பண்ண மாட்டீங்க, யாராவது போன் பண்ண மாட்டாங்கன்னு ஏங்கி தவிச்சிட்டு இருப்போம்டா. அப்பெல்லாம் எவனுக்கும் நம்ம ஞாபகம் வராது. எப்போ போனை சார்ஜ்ல போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருப்போம், எப்போ பாத்ரூம் போயிருப்போம், எப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்பெல்லாம் பார்த்து தான் போன் பண்ணுவீங்களாடா? ஏண்டா நாங்க என்ன பண்றோம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நீங்க போன் பண்றீங்களாடா? ஒண்ணுமே புரியல. சரி, யார் நீ? ஏண்டா இவ்ளோ கோவப்படுற? நான் தான்டா ரமேஷ் பேசுறேன். நீயா? சொல்ற மச்சான், என்ன விஷயம்? மச்சான், ஊர்ல இருந்து போன் வந்துச்சுடா, உடனே ஊருக்கு கிளம்பணும். அப்படியா? ஆமாண்டா, கையில வேற பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா குடுறா. பணமா? எவ்வளவு மச்சு? அதான்டா 1000 ரூபாய். தயவு செஞ்சு குடுறா, நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேன். மாப்பிள, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறான், என்கிட்ட பணம் சுத்தமா இல்லடா. பணம் எவ்வளவு அழுக்கா அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லடா, அதை நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். குடுறா. எங்க இருந்தா வர்றீங்க? ஐயோ, உங்களை சொல்லி தப்பு இல்ல மச்சான், உங்களை சொல்லி தப்பு இல்ல. என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுல வந்து பிறந்து தொலைச்ச பத்தியா? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். கடவுளே, இந்த மாதிரி கலிசர பள்ளியோட இந்த மாலை வச்சுக்கிட்டு இருக்கியே, ஐயோ.